முதற்றே உலகு. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு ஜூன் 20 திங்கட்கிழமை. உங்கள் எல்லாரையுமே குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி ஹோம் லைஃப் ஃப்யூச்சர் ரியாலிட்டி இன் ஓட ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். வெல், ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர் கனடா 2020 அப்படின்ற ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி டொரண்டோவில் நடந்திருக்கு. அதில் உள்ள ஹைலைட்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் கெனடிய வளம். இதில் நிறையவே நம்ம கேள்விப்பட்டுருக்கிற விஷயம், நார்த் அமெரிக்கா கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ், அகெயின் NORAD. அண்ட் இதில் அகெயின் கனடாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன மாதிரி இருந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அப்படின்றது தான் கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் கனடாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஃப்டி விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக கன் சேஃப்டி, கன் வயலன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் இதுக்கு இன்னும் என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ் வந்துட்டுருக்குது, இதுக்கு கவர்மெண்ட் வகையில் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றதையுமே பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போலவே இன்றைக்கும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன மாதிரி இருக்குது, அப்புறம் நியூஸ் செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள், அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன், அண்ட் நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் ரிப்போர்ட் இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே தான் இன்றைக்கான குட் ஈவினிங் கனடாவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆன் தட் நோட் முதல்ல டாப் ஆஃப் தி அவர். வெல், டாப் ஆஃப் தி அவரில் கனடா 2020 அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது ஒரு டிஸ்கஷன் செஷனாகவே இருந்துச்சு இந்த கான்ஃபரன்ஸில். யாருக்கும் இந்த டிஸ்கஷன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டினா ஃப்ரீலாண்ட் மற்றும் US செக்ரட்டரி ஆஃப் த ட்ரெஷரி ஜானட் எலன், இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியமாக இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பேண்டமிக்கு அப்புறம் யூஎஸ்க்கும் கனடாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் எந்த மாதிரி இருக்க போது, இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து சில கிளிப்பிங்ஸை பார்க்கலாம். This is a very consequential time for both Canada and the United States. The global economy is changing, and that poses challenges for both of our countries. But it also offers historic opportunities today and in the years ahead. The hopeful and entirely open post-Cold War world order that we all tried to build, starting on November 9th, 1989, the day the Berlin Wall fell, ended on February 24th of this year. In its place, we've entered a period of friendshoring, one in which our allies know that it's worth strengthening their partnerships and building their supply chains with other democracies. Canada, and I believe the United States, know this too. The good jobs and prosperity of today and tomorrow belong to the workers who are the heart of the world's democracies.
very much including those here in Canada and our neighbor to the south, the US. In our conversations today, Secretary Yellen and I covered a number of topics, including the challenge of global inflation, the impact it is having on our people on both sides of the border, and how we can work together to make life more affordable for middle-class Canadians and Americans alike, Canada's wealth of critical minerals and metals, and Canada's role in ensuring energy security for our allies, what further action Canada and the United States can take to hold Russia accountable for its illegal invasion of Ukraine, and how we can work together to continue supporting Ukraine. We deeply value our relationship with Canada, our close ally and our largest trading partner. Minister Freeland and we actually talk very often, but visits like these offer a welcome opportunity for in-depth discussions of our shared priorities and our vision for the global economic agenda. Both of us assumed office during the pandemic. We quickly forged a bond as our governments responded to the urgent situation before us with economic policies designed not only to help us recover, but to emerge from the pandemic with a stronger economy and stronger middle class. And we continue to work together to address the needs of today. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163328500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். ஸோ கனடா 2020ல் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அஃப்கோர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த யூஎஸ் அண்ட் கனடா. அண்ட் இதில் ஜானட் எலன், யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி, அண்ட் கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட், ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் கனடா. நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் கனடா கிறிஸ்டியன் ஃப்ரீலண்ட் அவர்கள், இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் ரொம்பவே ஒரு முக்கியம். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக கெனடிய வளம். அண்ட் இதுலேயுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் இது வந்து நார்த் அமெரிக்காவோட எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். அதாவது நார்த் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எனி இஷ்யூஸ் வந்தாலோ, எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டு மேலே போர் எடுத்தாலோ என்ன மாதிரியான டிஃபென்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத பற்றி ரொம்ப விலாவரியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு கான்ஃபரன்ஸில். அண்ட் இதுக்கு ஒரு பெரிய ரீசன் அஃப்கோர்ஸ் ரஷ்யாவில் நடந்துகிட்ருக்கிற வாருமே தான். ஸோ அந்த வகையில் இந்த நொராடில் என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படின்றது வந்து எல்லாருமே எவ்ரிடே அவங்களோட அப்டேட்ஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் அவர்கள் அடுத்த 20 வருஷத்துக்குள்ளேயாவது மாடர்னைஸ் பண்ணியே ஆகணும். நம்மளோட நார்த் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து மாடர்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பல பில்லியன் டாலர்கள் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நொராடில் என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். Recently, the Prime Minister and I visited NORAD headquarters in Colorado and saw firsthand
the unparalleled collaboration between the Canadian Armed Forces and the American Armed Forces. Our military members work together, train together, and live together on both sides of the world's longest undefended border. NORAD has continually adapted and evolved in response to new threats. Today, we turn another page and begin NORAD's next chapter. As autocratic regimes threaten the rules-based international order that has protected us for decades, and as our competitors develop new technologies like hypersonic weapons and advanced cruise missiles, there is a pressing need to modernize Canada's NORAD capabilities. Today, I am here to announce that Canada is investing $4.9 billion over the next 6 years to modernize our continental defenses and to protect Canadians from new and emerging threats. This is the most significant upgrade to NORAD from a Canadian perspective in almost 4 decades. This plan will deliver modern, state-of-the-art equipment for our Canadian Armed Forces, who put their lives on the line each and every day to ensure the security and the sovereignty of our country. It will create tremendous opportunities for Canadian industry and will ensure that Indigenous-owned businesses benefit from these investments throughout the supply chain. In addition to these immediate investments, this plan is funded for the long term. This plan has a total value of approximately $40 billion over the next 20 years, and it will deliver new capabilities to protect Canadians for generations to come. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NKS drapery and blinds. உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். NKS drapery and blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS drapery and blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. கடந்த ஒரு வாரமாகவே எல்லாருமே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் கன் சேஃப்டி. அண்ட் இந்த கன் சேஃப்டி எதனால் அப்படின்னா, அகேன் இந்த வீக்கெண்டுமே நிறைய ஷூட்டிங்ஸ் ஜிடிஏவை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 நபர்கள் வந்து ரொம்ப கவலைக்குரிய இன்ஜுரிஸோட அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரியான நிறையா கன் வயலன்ஸ் வாரம் நடந்துகிட்ருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸாக அஃப்கோர்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தெரிவித்தது வந்து கன் வயலன்ஸ் வந்து ஸ்கம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கன் ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அண்ட் இதோட பிரதிபலன், அதாவது இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறையா த்ரெட்ஸ் நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு வரதாகவும், இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற கேள்விகள் மீண்டும் மினிஸ்ட்ரியில் நிறையவே விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வகையில் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்க்கோ மெண்டிசினோ இவர்களை வந்து டைரெக்டாகவே ப்ரெஸ் மீட்டில் கேள்விகள் கொண்டு வரப்பட்டுச்சு. எந்த மாதிரியான
சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கப்படுது, அதாவது மினிஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? ஏன்னா இந்த ஒரு டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு டெத் த்ரெட்ஸே வந்திருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எலெக்ஷன் கேம்பெயின்ஸில் கூட NDPயோட தலைவருக்கு வந்து நிறையவே அவரோட எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து நிறையவே டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து கல் தூக்கி போட்டிருக்காங்க, அவங்க மேலே நிறையா பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அதிகமாகவே நடக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இது எந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி வந்து மீண்டும் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் முன்னாடி கொண்டு வரப்பட்டுச்சு. அண்ட் இதுக்கு அவங்க நிறையவே என்ன சொல்கிறது, எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் இந்த சேஃப்டி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு சேஃப்டி பட்டன், பேனிக் பட்டன் மாதிரி எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் கொண்டு வரப்பட போகிறோம். அண்ட் ஸோ இந்த மாதிரியான த்ரெட்ஸ் நடக்கும் போது உடனே அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும் போது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அதிக பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஷன் ஃபேஸஸில் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொண்டு வர பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து தான் நம்ம கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் பார்க்க போகிறோம், இதை பற்றி இன்னும் ஜாஸ்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. Happy to talk about Bill C-21. Yeah. Thank you very much. On Bill C-21, I'd say a couple things. First, this past weekend, we saw another spate of shootings in a variety of communities across the country, which underlines just how urgent the matter is, which is why I'm calling on Conservatives to stop with the delay and the filibustering. That's not helping anybody. Let's have a debate on the merits of this bill, which, by the way, is gaining steam in terms of the support that it's receiving from Canadians since our launch. Why? Because I think Canadians understand that we have to do better by those who've been impacted by gun violence, and they also see a lot of common sense behind the measures of introducing a national handgun freeze, around targeting organized criminals with higher sentences for illegal smuggling, and finally through the introduction of red flag laws tackling the concurrent trends of intimate partner violence and gun violence. So I'm going to work 24/7 to try and find common ground. Just move on the regulation, like the handgun freeze ban right now. You did it with the OIC, you swept all of those guns under a ban, and you're letting these regulations on the freeze, excuse me, just sort of... Well, we're not letting that happen, Stephanie. What we have to do is be sure that we're working with opposition parties, and I've had constructive discussions with the NDP, with the Bloc, about bringing into effect the consequences of a national handgun freeze sooner than what the current rules provide for. It's the Conservatives who are obstructing. So where there's a will, there's a way. If the Conservatives are prepared to open the door to having constructive discussions about making sure that we can implement the national handgun freeze, we'll be there. But so far all we've seen is delay and filibustering, and that's wrong. And I would just urge them to really reconsider their tactics in the light of another weekend spate of shootings, which is just awful. But that's why I'm going to keep pressing to have this bill debated and passed as quickly as possible. Thanks very much. You said public support is growing, but what we're seeing is more and more gun sales. So what do you say to people? Well, that's precisely what I just answered. You heard me say to the last question that we need to get the effect of the national handgun freeze into effect as implemented as quickly as possible, and this chamber can do it. Right now, it's only the Conservatives that are standing in the way of that. Thank you. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில். பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்,
416-970-5050 www.shayalpc.com. நிறையவே முக்கியமான விஷயங்கள் டிஃபென்ஸை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது தான் கண்டிப்பாக நம்மளோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரியான நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளை சுற்றி போயிட்டுருக்குது அப்படின்றத வந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே இருக்கோன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த வாரம் மட்டுமே நிறையா அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் ட்ராவலிங் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டுட்டு இருக்குது. பேண்டமிக்கில் ஸ்டார்டிங்கில் அஃப்கோர்ஸ் எல்லாமே லாக்டவுனில் இருந்தோம், ரொம்ப பெருசாக ட்ராவல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வேக்சின்ஸ் வந்த உடனே வேக்சின் போடப்பட்டவர்கள் அந்த ப்ரூஃபை வச்சு நிறைய தூரம் ட்ராவல் பண்ணலாம், ஏர் ட்ராவல் எல்லாமே அப்படின்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக வேக்சின் போட்டவங்களுக்கான ஒரு இண்டிபெண்டன்ஸாகவே ஃப்ரீடமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் அந்த ஃபேஸுக்கு அப்புறம் இப்போது பேண்டமிக் மெதுவாக இல்லாத இடத்துக்கு போயிட்டுருக்குறோன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான அப்டேட், ட்ரெயின் அண்ட் ஏர் ட்ராவலில் வேக்சினேஷன் ப்ரூஃப் காமிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் இதில் சின்ன சின்ன ஃபைன் பிரிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபாரின் ட்ராவலர்ஸ் இன்னுமே வந்து வேக்சினேஷன் ப்ரூஃப் இருக்கணும் அண்ட் ரேண்டம் செக்ஸ் இன்னுமே நடத்திக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் வந்து பெரிய ஏர்போர்ட்ஸ் பியர்சன், வான்கூவர், கால்கரி இந்த மாதிரியான ஏர்போர்ட்ஸில் உள்ள வேலை கம்மி ஆட்கள் உள்ள அந்த ஒரு தட்டுப்பாடுனால இல்லை, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேண்டமிக்குள்ளே வந்திருக்கிறோம் அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இது இன்னும் பாசிட்டிவான செக்டார் நோக்கியே போகணும். அதாவது இதுக்கப்புறம் பரவுற அந்த ஒரு தன்மை வந்து இந்த வைரஸ்க்கு குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னமும் குறைச்சலாகவே போயிட்டுருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கான்கிரீட் செட்டிங்ஸில் கூட மாஸ்க்ஸ் வந்து இனிமேல் மேண்டேட் இல்லை, பட் அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸோட தனிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அவங்க வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மோஸ்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஐ ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் மாஸ்கிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி தெர் இஸ் லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லணும். பேக் டு நார்மல் லைஃப் சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த பேக் டு நார்மல் லைஃப் அப்படின்னு பேசும்போது அஃப்கோர்ஸ் நம்மளோட எக்கானமியும் இதனால் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் எக்கானமி நம்ம பேசும்போது அஃப்கோர்ஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய அடுத்த செக்மெண்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ கரன்சி ரேட் என்ன மாதிரி இருக்குது கனடாவோட டாலரை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 20 திங்கட்கிழமை இலங்கை 297 இலங்கை ரூபா, இந்தியா 62.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 20 திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. பேண்டமிக் பற்றி பேசிட்டு தான் இருக்கிறோம்.
பேண்டமிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு வைரஸை மெதுவாக காணாமல் போக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற பட்சத்தில் அடுத்ததாக இன்னொரு வைரஸ் லைட்டாக தலை தூக்கி காமிக்கும் போது கண்டிப்பாக பப்ளிக் ஹெல்த் கொஞ்சம் பயமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். ஸோ எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் மங்கி பாக்ஸ் பற்றி தான். அண்ட் இந்த மங்கி பாக்ஸ் வேக்சினேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற ஒரு டிபேட் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் மங்கி பாக்ஸ்க்கான வேக்சினேஷன் வந்து ஸ்மால் பாக்ஸ்க்கான வேக்சினேஷனே வந்து மங்கி பாக்ஸுக்கும் எதிர்ப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மங்கி பாக்ஸ் வந்து மோஸ்ட்லி மைல்டர் கேசஸ், ஸ்மால் பாக்ஸஸ்க்கான வேக்சினேஷன் எடுத்தவங்களுக்கு ரொம்ப மைல்டர் கேசஸ் தான் வருது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் டொரண்டோ பொறுத்த வரைக்கும் ஜூன் 20ஆம் தேதி, அதாவது இன்னையிலேருந்து நீங்கள் வந்து டிபிஹெச் டொரண்டோ பப்ளிக் ஹெல்த்தோட வெப்சைட்டில் போய் உங்களுக்கு மங்கி பாக்ஸ்க்கான வேக்சினேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் 4 முக்கியமான இடங்களில் இந்த வேக்சினேஷன் வந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அகேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வேக்சினேஷன் அண்ட் இந்த வைரஸ் என்ன மாதிரியான இம்பேக்டை கொண்டு வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ on a lot of important news நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பட் கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸிங்கான ஒரு செக்மெண்ட்குள்ளே தான் நெக்ஸ்ட் நம்ம போகிறோம், கலையரங்கம். ஸோ கலையரங்கத்தில் இன்றைக்கும் ஒரு அழகான கெனடிய ப்ரொடக்ஷன் பாடல் தான் பார்க்க போகிறோம். தாரகா ஸ்ரீகாந்தன் அவர்கள் ரொம்ப ஒரு அழகான கவர் சாங் பாடியிருக்காங்க, பார்க்கலாம். உதடுகளீரமாய் வாழ்க கலந்திடவா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன். அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன். வான்வெளியை கேட்டேன், விடையே இல்லை. வான்வெளியை கேட்டேன், விடையே இல்லை. இறுதியில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன். இறுதியில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன். கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு
குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. அடுத்ததா வெதர் செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். வெதர் பற்றி நிறைய முக்கியமான செய்திகள். இன்றைக்கி ஜூன் 20ஆம் தேதி. ஸோ நாளைக்கு ஜூன் 21 ஒஃபிஷியலாக சம்மர் தொடங்குகிற டே. யூஸ்வலாக ஜூன்லேயே நமக்கு வந்து கொஞ்சம் வார்ம் வெதர் வந்துடும். ஸோ அந்த அஃபிஷியல் சம்மர் பிகினிங் டேன்றது வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு டேட்டாக நமக்கு தோணாது. பட் இந்த வருஷம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான இயர். இந்த பாஸ்ட் வீக்கெண்ட் கூட கொஞ்சம் கோல்டாக தான் இருந்துச்சு. டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் லோ 20s தான் இருந்துச்சு. அந்த வகையில் நாளைக்கு அஃபிஷியல் சம்மர் டே அன்றைக்கி டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் ஹீட் வார்னிங் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கும் நாளான்னைக்கும், அதாவது டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே 2 நாளுமே mid-30s ஹையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெக்கார்ட் ஹை ஃபார் த மந்த் அண்ட் இந்த வருஷத்தோட வார்மஸ்ட் டேவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் எப்பயும் போலவே ஹீட் வார்னிங் தெரிவிக்கப்பட்டுச்சுன்னா குழந்தைகள், முதியோர்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரெக்னென்ட் விமென் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹைட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது நிறைய தண்ணி சாப்பிடணும் அண்ட் ரொம்ப ஹாட்டான வெதரில் ரொம்ப தூரம் நடக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் அஃப்கோர்ஸ் காரில் குழந்தைகளையோ இல்லை பெட்ஸையோ தனியாக விடுறதையுமே வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் இன்டீரியர் வந்து வார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி இந்த வெதரில். ஸோ இதுதான் நாளைக்கு ஜிடிஏவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நியூஸில் இன்னொரு வெதரை பற்றி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வினிபெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்ட் ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு. அண்ட் வினிபெக் எப்பயுமே மைல்டர் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. பட் இந்த வீக்கெண்ட் ஆல்மோஸ்ட் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அகெயின் ரொம்ப ஹாட்டான டேஸ். அண்ட் அகெயின் இதெல்லாமே வந்து குளோபல் வார்மிங்கை தான் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ as far as we keep it safe and நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குளோபல் வார்மிங்கை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ அதை செய்யலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி வெதர் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ ஆன் தட் நோட் நாளைக்கு என்ன மாதிரியான டெம்பரேச்சர்ஸ் மெயின் சிட்டிஸில் இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் இவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதை குறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதை குறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டமடைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதை குறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டமடைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதை குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டமடைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதை குறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டமடைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ நிறைய முக்கியமான செய்திகளை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட். அண்ட் இதுலேயுமே இன்னும் நிறைய செய்திகள் கனடாவை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அண்ட் இதோட கான்சிக்வன்சஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் என்ன மாதிரி இருந்துகிட்டு இருக்குது இன்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் செக்மெண்ட் இது உங்களுக்காக. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை
தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா. IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். வட அமெரிக்க பாதுகாப்புகளை நவீனப்படுத்த $40 பில்லியன் முதலீடு செய்வதாக கனடா இன்று அறிவித்தது. வட அமெரிக்காவின் தற்காப்பு அமைப்புகளை நவீனமாக்க அடுத்த 20 ஆண்டுகளில் $40 பில்லியன் முதலீடு செய்வதாக பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று அறிவித்தார். இதில் அடுத்த 6 ஆண்டுகளில் கனடா $4.9 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக என்று அமைச்சர் ஆனந்த் அறிவித்தார். NORAD 4 தசாப்தங்களில் எதிர்கொள்ளும் மிகவும் குறிப்பிடத்தக்க மேம்படுத்துதல் இது என ட்ரென்டன் கனேடிய படைகளின் தளத்தில் அமைச்சர் கூறினார். அமைச்சர் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க கோரிக்கைகள் வலுப்பெறுகின்றன. துப்பாக்கி உரிமையை கட்டுப்படுத்தும் மசோதாவை சமர்ப்பித்த பின்னர் சமீபத்திய வாரங்களில் சமூக ஊடகங்களில் கொலை மிரட்டல்களுக்கு ஆளாவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டெசினோ தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் ஒன்டாரியோ மாகாண தேர்தல் பிரச்சாரத்தின் போது NDP தலைவர் ஜாக்மீத் சிங் துன்புறுத்தப்பட்ட நிகழ்வும் பதிவானது. இதுபோன்ற தொடர் அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள் சம்பவங்களுக்கு மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை காவல்துறையுடனும் நாடாளுமன்ற பாதுகாப்பு சேவைகளுடனும் இணைந்து மறு மதிப்பீடு செய்து வருவதாக அமைச்சர் மெண்டெசினோ கூறினார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் சில பிளாஸ்டிக்குகளுக்கு அடுத்த 18 மாதங்களில் அரசாங்கம் தடை விதிக்க உள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பிளாஸ்டிக் பைகள், உணவை எடுத்துச் செல்லும் கொள்கலன்களை இறக்குமதி செய்யவோ அல்லது தயாரிக்கவோ நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடையில் ஸ்ட்ரோஸ், உணவை எடுத்துச் செல்லும் கொள்கலன்கள், மளிகை பைகள், கத்தி, முட்கரண்டி ஆகியவை அடங்குகின்றன. பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைப்பதில் லிபரல் அரசாங்கம் முழு முயற்சியுடன் உள்ளதென இன்றைய அறிவிப்பின் போது சுற்றுச்சூழல் அமைச்சர் ஸ்டீவன் கல்பால்ட் கூறினார். 20 வயதுக்கு உட்பட்ட 2 ஆண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்தை பேட்ரிக் குபெக்வா முன்னாள் தலைவர் ஆண்ட்ரே பாக்லே இன்று ஒப்புக்கொண்டார். தனது மான்ட்ரியால் தொடர்மாடி கட்டடத்தில் ஜனவரி மாதம் 2014ஆம் ஆண்டு நவம்பர் 2015 இந்த சம்பவங்கள் நிகழ்ந்ததாக பாக்லே ஒப்புக்கொண்டார். முன்னாள் அரசியல்வாதியுடன் அவர்களின் சந்திப்புகள் தங்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதித்தது என்பதை பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்குள் விவரித்தனர். இந்த வழக்கில் தண்டனையை ஜூலை 18 அன்று அறிவிப்பதாக கியூபெக் நீதிமன்ற நீதிபதி பியர் லபெல் கூறினார். இதில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் இருவரின் அடையாளங்களை வெளியிட ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹாமில்டன் நகர முதல்வர் பதவிக்கு ஒன்டாரியோ NDP கட்சியின் முன்னாள் தலைவர் ஆண்ட்ரியா ஹோவார்ட் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஹாமில்டன் நகர முதல்வர் ஃப்ரெட் எல்ஸ்பெர்கர் இன்று அறிவித்தார். இந்த நிலையில் ஹோவார்ட் இந்த பதவிக்கு போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 13 ஆண்டுகள் ஒன்டாரியோ NDP கட்சியின் தலைமையில் இருந்த ஹோவார்ட் இம்முறை மாகாண தேர்தல் தோல்வியின் பின்னர் பதவி விலகினார். ஹாமில்டன் நகரசபை தேர்தல் குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிட தயாராக இல்லை என இன்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் ஹோவார்ட் கூறினார். மாநகர சபை தேர்தல் போட்டியிடுவதற்கு பதிவு செய்வதற்கான காலக்கெடு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நிறைவடைகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். ஏன்னா அஃப்கோர்ஸ் மீண்டும் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ப்ரீமியராக. பட் இந்த தடவை இன்னும் பெரிய காக்கஸ், அதாவது அவரோட நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்வோர்ன் ஃப்ரைடே அன்றைக்கி நடக்குது 10 மணிக்கு. என்ன மாதிரி அவரோட கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா இந்த பாஸ்ட் 4 இயர்ஸில் அவரோட கவர்மெண்ட்டில் வந்து 28 கேபினெட் பீப்புள் தான் இருந்திருக்காங்க அவரோட காக்கஸில். பட் இந்த தடவை 83 எலெக்டட் பீப்புள் இருக்கிறதுனால அவரோட கன்சர்வேட்டிவ் கட்சியிலேருந்து இந்த கேபினெட் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் வந்து விரிவு பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன மாதிரியான விரிவு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோவும் ஒரு மினிஸ்ட்ரியுமே வந்து டிவைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான 2 மினிஸ்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஏன்னா இந்த பேண்டமிக் சமயத்தில் இந்த 2 செக்டார்ஸுமே ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அண்ட் இதுக்கு தான் அடுத்த நிறைய ஃபண்டிங் கொடுக்கப்படணும். அண்ட் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்றதுமே இந்த 2 செக்டார்ஸும் தான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஸோ அந்த வகையில் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் யார் மினிஸ்டர்ஸாக வருவாங்க, என்ன மாதிரியான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுள்ளது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அஃப்கோர்ஸ் இப்போ உள்ள ஹெல்த் மினிஸ்டர் வந்து கிறிஸ்டியன் எலியட். அண்ட் இவங்க வந்து இந்த எலெக்ஷனில் அவங்க ரன் பண்ணலை. ஸோ அவங்க வந்து ரிட்டையர் ஆகிற பட்சத்தில் இந்த செக்டரை வந்து யாருக்கு கொடுப்பாங்க, எந்த மாதிரியான மினிஸ்டர் வருவாங்க, அண்ட் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்குறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான செக்டர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். அஃப்கோர்ஸ் நிறையாவே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும். அண்ட் அகேன் ரொம்ப முக்கியமான ஒரு செக்டர். என்ன மாதிரியான ஃபண்டிங்ஸ் அண்ட் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு செக்டர். அகேன் யார் இந்த பொசிஷனுக்கு வருவாங்க, இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இன்னும் ஃப்ரைடே அன்றைக்கி இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த வகையில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் செர்மனி நடக்கும் 10th அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பட் இன்னும் எந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து எலெக்ட் பண்ண போகிறாங்க, அதாவது அவரோட காக்கஸ்குள்ளே கொண்டு வர போகிறாரு அப்படின்றதுக்கான ஃபோன் கால்ஸோ இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸோ செய்யப்படவில்லை. ஹோப்ஃபுல்லி இந்த வீக்குள்ளே இதெல்லாமே நிறைவுக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நம்மளோட கேபினெட் மினிஸ்டர்ஸ் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதான வாய்ப்பு உண்டுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்பயுமே குட் ஈவினிங் கேனலில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அண்ட் அந்த வகையில் இன்றைக்கான விஷயங்கள் நிறையவே பேசிட்டோம். அண்ட் நம்மளோட நிகழ்ச்சியோட முடிவுக்கும் வந்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் இன்னும் நிறைய செய்திகள், அப்டேட்ஸ் உங்களை நோக்கி வருது. கண்டிப்பாக எங்களோட இணைந்து இந்த விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உடனுக்குடனே. ஸோ மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.